தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. என் அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே நம்முடைய தாய் திருச்சபையானது புனிதர்களான தீமோத்தேயு தீத்துனுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. புனித தீமோத்தேயு தீத்துனுடைய திருநாள் நல் வாழ்த்துக்களையும் பெரும் மகிழ்ச்சியோடு உரைத்தாக்கிக் கொள்ளுகின்ற இன்று நாம் நினைவு கூறுகின்ற புனிதர்களான தீமோத்தேயு தீத்து இவர்கள் பவுலின் அன்பு பிள்ளைகளாக, உடன் பணியாளர்களாக, நற்செய்தியின் தூதுவர்களாக, உற்ற துணையாளர்களாக இருந்தவர்கள். பவுலினுடைய போதையினாலே கவரப்பட்டவர்கள். இருவருமே என் அன்பு பிள்ளை, என் அன்பு சகோதரன் சொல்லி பவுலால் அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய நன்மதிப்பை பெற்றவர்கள். புனித தீமோத்தேயு இவர் லிஸ்திரா என்கின்ற பகுதியிலே பிறந்தவர். இவர் தன்னுடைய தாய் மற்றும் பாட்டினுடைய முன்மாதிரிகையான வாழ்க்கையினாலும் உறுதுணையாலும் தன்னையே முழுவதுமாக இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும் அளவிற்கு வழி நடத்தப்பட்டவர். இவர் பவுலுடைய முதல் தூதுரை பயணத்தின் பொழுது கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெறுகின்றார். தொடர்ந்து 13 ஆண்டுகள் பவுலடியாரோடு உடன் நடந்ததாகவும் உடன் பணியாளராக இருந்ததாகவும் இவரிடம் காணப்பட்ட நற்குணங்களை கண்ட பவுல் இவரை எபேசு நகருடைய ஆயராக திருப்பொழிவு செய்ததாகவும் வரலாறு சொல்லுகின்றது. இவர் எபேசு நகரின் ஆயராக இருந்த பொழுது புதிதாக பல இடங்களுக்கு சென்று இயேசுவை பற்றி அறிவித்து மக்களுடைய குறை தீர்ப்பவராக இருந்தார். ஏற்கனவே இயேசுவை அறிந்திருந்த மக்கள் மத்தியில் இருந்த விசுவாச தளர்வுகளை போக்கி உறுதிப்படுத்துபவராகவும் இருந்தார். இத்தகைய சிறப்பு பெற்ற புனித தீமோத்தேயுவிடம் காணப்பட்ட ஒரு சில குணங்களாக சொல்லுகின்ற பொழுது, அவர் தன்னோடு இருக்கின்ற மக்களிடமும் தன்னுடைய குருவாக இருக்கின்ற பவுலிடமும் நற்சான்று பெற்றவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. இவர் லிஸ்திராவிலும் மற்றும் இக்கோனியாவிலும் வாழ்ந்த சீடர்களிடமும் சகோதரனும் நற்சான்று பெற்றவராக இருந்தார். மேலும் இவர் இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மடியும் அளவிற்கு தன்னை அர்ப்பணிப்பவராக இருந்தார். தீமோத்தேயுவை போலவே தீத்துவும் திருத்தூதர் பவுலின் வழியாக இறைவனுடைய அன்பிலே இணைந்து இறைவனுடைய சாட்சியாக வாழ்ந்தவர். இவர் அந்தியோக்கியா நகரிலிருந்த புறவின பெற்றோருக்கு பிள்ளையாக பிறந்தவர். இயேசுவை அறிந்து இயேசுவுக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தவர். இவர் பவுலுடைய அன்பு பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக, அன்பு சகோதரனாக சித்தரிக்கப்படுகின்றார். இவரை நீண்ட நாட்கள் காணாது இருக்கின்ற பொழுது பவுலே இவரை காண ஏங்கியதாக தன்னுடைய திருமுகத்திலே சொல்லி இருக்கின்றார். இத்தகைய சிறப்பு மிக்க தீத்து பவுலுடைய நம்பிக்குரிய பணியாளராக, உடன் உழைப்பாளராக, அவருடைய செயலராக, கிறிஸ்துவ விழுமியங்களை திறம்பட கற்றவராக, கடைபிடிப்பவராக இருந்திருக்கின்றார். இவர் நல்ல ஒரு நிர்வாகியாக, சிக்கல்களை தீர்க்கும் திறன் கொண்டவராக செயல்பட்டிருக்கின்றார். தன் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் இயேசுவை முழுமையாக அறிவித்து மன நிறைவோடு பணியாற்றியவர். தன்னுடைய 94வது வயதிலே இறைவனை சேர்ந்தார் என்று சொல்லி இவருடைய வரலாறு சொல்லுகின்றது. ஆம் அன்பு சகோதரமே, புனிதர்கள் வழியாக இறைவன் நம்முடைய வாழ்க்கைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு சில வழிமுறைகள். எவ்வாறு புனித தீமோத்தேயும் தீத்துவும் மக்களுடைய நற்சான்று பெற்றவர்களாக இருந்தார்களோ அதை போல நாமும் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுடைய நற்சான்றை பெற்றவர்களாக, மதிப்பு பெற்றவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். இரண்டாவதாக, மன உறுதியோடு நற்காரியங்களை செய்பவர்களாக இருக்க வேண்டும். எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் தடைகளும் வருகின்ற பொழுது சோர்ந்து போகாமல் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை காத்துக்கொள்பவர்களாக, இறை வார்த்தையினுடைய மறை அறிவை பெற்றவர்களாக, அதை நமக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் போதித்து வாழ்ந்து காட்டுபவர்களாக இருக்க முயற்சிக்க வேண்டும் என்கின்ற வாதத்தையும் சொல்லிக் கொடுக்கின்றது. மூன்றாவதாக, தீமோத்தேயும் தீத்துவும் தன்னை வழி நடத்திய பவுலுடையாருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததை போல நம்மை ஆன்மீகத்தில் வழிநடத்த திருச்சபையால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பங்கு தந்தையர்களுக்கு நாம் கீழ்ப்படைந்து அவர்களுக்கு மரியாதை செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அதே போல பங்கு தளத்திலும் நம் சமூகத்திலும்
நம்முடைய குடும்பத்திலும் பகைமை சிக்கல்களை தீர்த்து சுமூகமான சூழ்நிலையை அமைதி ஏற்படுத்துவர்களாக வாழ முயற்சிக்க வேண்டும். அடுத்து இணைந்து செயல்படுபவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பவுலோடும் மற்ற திருத்தூதர்களோடும் சகோதரர்களோடும் இணைந்து நற்செய்தி பணி ஆற்றுபவர்களாக இருந்தார்கள். ஆக நாமும் நம்முடைய வாழ்விலே ஆன்மீக மற்றும் குடும்ப வாழ்விலே இணைந்து செயல்படுபவர்களாக ஒன்றித்து செயல்படுபவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மை வழி நடத்துபவராக இருப்பார். திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடத்தை போல நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம் என்கின்ற அந்த கட்டளைக்கு ஏற்றார் போல நற்செய்தி பணி புரிவோருக்கு வழக்கரமாக இருந்து நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இறைவனுடைய அரசு இந்த உலகிலே பரவிட துணை புரிபவர்களாக இருப்போம். தீமோத்தேயும் தீத்துவும் மறை அறிவு பெற்றவர்களாக இறை வார்த்தையை முழுமையாக அனுபவித்து அதை போதிப்பவர்களாக இருந்ததை போல நாமும் இறை வார்த்தையினுடைய அறிவை பெற்றுக்கொள்ள முயற்சிப்போம். இறை வார்த்தையை வாசித்து அதை நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு நம் வாழ்க்கையின் வழியாக பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருப்போம். இத்தகைய ஆசிரியரை வாழ்ந்து நமக்கு முன்மாதிரியாக விட்டு சென்ற புனித தீமோத்தேயு தீத்துவின் வழியாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். தீமோத்தேயும் தீத்துவையும் தன் அருளால் நிறைத்து தன் கருவியாக பயன்படுத்தி இந்த உலகிலே அவர்களை ஆசீர்வதித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதாமே நம்மையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். தாயின் கருவில் உன்னை நான் அறிந்திருந்தேன், திருநிலைப்படுத்த உன்னை நான் தேர்ந்து கொண்டேன், தகர்க்கவும் கட்டவும் இறைவாக்கு உரைக்கவும் பொறுப்பாளனாக்கியுள்ளேன். அஞ்சாதே, உன்னை விடுவிக்க உன்னோடு இருப்பேன், கலங்கா